மகாபலிபுரத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. என்னங்க மகாபலிபுரம்ங்கிறீங்க? இந்த ஊருக்கு பேரு மாமல்லபுரம் தானே! பஸ்லலாம் அப்படித்தானே எழுதியிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, இந்த ஊருக்கு வந்து 2 பேர் இருக்கு. ஒண்ணு மாமல்லபுரம், இன்னொன்னு மகாபலிபுரம். ஏன் இந்த 2 பேர் வந்ததுன்னா, அதுக்கு சின்னதா வந்து ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் என்பது புராணங்களில் வரும் அசுர மன்னன் மகாபலியின் பெயரைக் கொண்டுள்ளது. அதே சமயம் மாமல்லபுரம் என்பது பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனின் மாமல்லன் பெயரிலிருந்து வந்ததுங்க. அப்படித்தாங்க இந்த பேர் வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டு அப்படியே உள்ள கிளம்பிட்டேங்க. இப்ப நான் போறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை கோயிலுக்கு தாங்க. அந்த போற வழி பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. போம்போது இந்த மாரி வரைபடம் வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா, போறவங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் வந்துறக்கூடாது. இந்த மேப்ப பார்த்துட்டு போனோம்னா, நம்ம சரியான இடத்துக்கு போய் சுத்தி பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேப் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கேட்லேருந்து உள்ள போனோம்னா, இந்த சைடும் பார்த்தீங்கன்னா, கடல் பயங்கரமா இருக்குங்க. இந்த சைட்ல வந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல நின்னு பார்க்கலாம். அத முடிச்சுட்டு அப்படியே அந்த சைடு போனோம்னா, உங்களுக்கு வந்து கடற்கரை கோயில் வந்துரும். இந்த கடற்கரை கோயில் வந்து சாதாரண கோயில் இல்லைங்க. பயங்கரமான கோயிலு. அதாவது ஒரு காலத்தில வந்து இது பெரிய விதமான வரலாறு படைச்ச ஒரு கோயிலா இருக்குதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கல்லால் கட்டப்பட்ட கோயில் இது. இந்த கடற்கரை கோயில் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து அதிசயமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான ஃபோட்டோக்கள் எடுத்திருக்காங்க, படங்கள் எடுத்திருக்காங்க. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமா ஃபோட்டோ எடுக்கப்பட்ட இடம் வந்து இதுவா தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமா வந்து இங்க மக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து புகழ்பெற்ற இடமா வந்து விளங்கிட்டு இருக்கு. அதேமாரி இந்த கல்லால் செதுக்கப்பட்ட சிலைகள் வந்து இந்த இடத்துல நெறைய இருக்குதுங்க. சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பூராமே அங்கங்க எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன கோயில்கள்லாம் இருக்கும். எப்படி தான் அந்த காலத்துல இப்படிலாம் கட்டுனாங்களோ அப்படிங்கிற ஆச்சரியம் நமக்கு வருங்க. அப்படியே அந்த அளவுக்கு சுத்தி பார்க்கலாம். ஏன்னா, இந்த கடற்கரையே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். இந்த சைட்லாம் சுத்தி சுத்தி பார்க்குறதுக்கு ரொம்ப இடங்கள் இருக்குது. அதேமாரி இந்த கடற்கரை ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்க இந்த பகுதி பூராமே சுத்தி பார்த்தோம். ரொம்பவே சுத்தமா இருந்தது. இந்த கடல் பகுதிய கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனீங்கன்னா, எந்த விதமான அழுக்குகள்லாம் இருக்காது. அவ்வளோ சுத்தமா இருக்கும். ஆனா அலை பார்த்தீங்கன்னா, ஆர்ப்பரிச்சு கொட்டுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்ததுனால, அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்க்கவும் பயங்கரமா இருந்ததுங்க. அத முடிச்சுட்டு வெயில் சரியான வெயிலு. சரின்னு சொல்லிட்டு ஒரு இளநீய குடிச்சுட்டு, அப்படியே அந்த சைட்லாம் வந்து வர வர சுத்தி பார்த்துட்டு, அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்துட்டேங்க. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வந்து பாருங்க. கடற்கரை கோயில் வந்து ரொம்ப அருமையா இருந்ததுங்க.